பொதுவாக இன்று அதாவது நாங்கள் ஏற்கனவே அவருக்கு நேரமின்மையினால் அரசாங்கத்தினுடைய சார்பிலே ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பட்டியலிலே போட்டியிடுகின்ற ஸ்ரீ ரங்கேஸ்வரனை நாங்கள் பேட்டி கண்டிருந்தோம். அவருடைய குரல் அடுத்தடுத்த நிமிடங்களிலே ஒளிபரப்பப்பட இருக்கின்றன. அவர் கூறினார், அவ்வாறான இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது ஏனைய கட்சிகளோ செய்கின்ற பிரச்சாரங்கள் மிக பொய்யானவை. அவர்கள் தோற்கப் போகிறார்கள் என்ற பயத்தினால் அவிட்டு விடுகின்ற பொய் மூட்டைகள். அதேபோல் தங்களுக்கு தாங்களே மிரட்டல்களையும் நாய்களை சுட்டு போடுகின்ற விடயங்களையும் கடந்த காலங்களிலே மேற்கொண்ட அதே பாணியிலே இப்பொழுதும் அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். இங்கே ஒரு சுதந்திரமான தேர்தல் தான் நடக்கிறது. அரசாங்கம் அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. மக்கள் இப்பொழுது அரசாங்கத்தையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுமே ஆதரிப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார். எனவே அவர் கூறிய கருத்துக்கள் நீங்கள் கூறியதற்கு முரணாக இருக்கின்றது. அதை பற்றி என்ன கூறுகிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மண்ணிலே முழத்துக்கு முழம் ராணுவ காவலர்கள் இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு வேட்பாளர்களுடைய வீடுகளுக்கு நள்ளிரவில் செல்வதாக இருந்தால் கூட, ஏன் பகலில் செல்வதாக இருந்தால் கூட, அந்த இடத்தினுடைய ராணுவத்தினருக்கு தெரியாமல் எந்த ஒரு விடயமும் அந்த இடங்களிலே மேற்கொள்ள முடியாது. இப்பொழுது நாங்கள் தேர்தல்களுக்காக ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளே உட்பிரவேசிக்கின்ற போது கூட ஒவ்வொரு அரை மணி நேரங்களுக்கு மேலதிகமாக நாங்கள் போலீசாரிடம் பெறுகின்ற அனுமதிக்கு மேலதிகமாக ராணுவத்திடம் அனுமதி பெற வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமை இந்த மண்ணிலே இருக்கிறது. இருந்த போதிலும் கூட எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எந்த விதமான பொய்யான வாக்குறுதிகளையும் இந்த மண்ணிலே வழங்கவில்லை. உண்மையில் அண்மையிலே இந்த முக்கொம்பன் கிராமம் என்கின்ற ஒரு கிராமத்தில் வாழ்வாதார உதவிகளை அவர்கள் வழங்கி இருந்தார்கள். வாழ்வாதார உதவிகளிலே வழங்கப்பட்டிருக்கின்ற பொதியிலே இருக்கின்ற பொருள் என்னவென்று சொன்னால் 5 பேக்கெட்டுகளை கொண்ட, அதாவது 50 பைத்தங்கொட்டைகளும் செம்மறியாட்டு புழுக்கைகளை கொண்ட ஒரு 3/4 கிலோ பசலை பேக்கெட்டும் தான் வழங்கப்பட்டது. அதை வழங்குவதற்காக 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் சொல்லுகின்ற ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்களும் நாமல் ராஜபக்ச உட்பட அந்த கிராமத்துக்கு வருகை வந்திருந்தார்கள். ஏராளமான மக்களை திரட்டி வழங்கிய வாழ்வாதார உதவி என்பது இதுதான். ஆகவே ஏமாற்றுத்தனங்களுக்கு இடம் கொடுக்காத வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது மிக நேர்மையாக மக்களுக்கு சொல்லி வருகின்ற ஒரு விடயம். நாங்கள் சலுகைகளை உங்களுக்கு வழங்குவதாக எப்போதும் உறுதிகளை வழங்குவதில்லை. ஆனால் பிரதேச சபைகளை கைப்பற்றுவதனூடாக அரசியல் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு பரிணாமத்தை அடைவதோடு பிரதேச சபைகளுக்கு ஊடாக ஆற்றக்கூடிய அபிவிருத்தி காரியங்களை நாங்கள் எதிர்காலத்திலே ஆற்றுவோம் என்ற உண்மையான வாக்குறுதிகளைத்தான் நாங்கள் மக்களிடம் வழங்கி வருகின்றோம். இன்னும் ஒரு பக்கத்திலே பார்க்க போனால் ஏராளமான மக்கள் முழுமையாக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை இன்று மேற்று நின்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பின்னால் அணிதிரண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பின்னால் அணிதிரளவோ அவர்களது கூட்டங்களுக்கு செல்லவோ இங்கிருக்கின்ற நிர்வாகத்தினர் அனுமதிக்கின்றார்கள் இல்லை. உண்மையில் இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினரை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர்களை அச்சுறுத்தி வருகின்றார்கள், வாக்காளர்களை அச்சுறுத்தி வருகின்றார்கள். எதிர்கால இந்த தொண்டராசிரியர் சங்கத்தை அவர்கள் தங்களுடைய அலுவலகத்துக்கு அழைத்து தொண்டராசிரியர்களாக இருக்கின்ற அந்த ஆசிரியர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தர நியமனம் இல்லை, அவர்களுக்கான வேதனங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் அவர்களை அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் மறுத்த போது இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் சொல்லி இருக்கின்றார்கள், நீங்கள் இவ்வாறு செய்ய மறுத்தால் உங்களுக்கான நியமனங்களை எவ்வாறு அமைச்சர் கதைச்சு பெற்றுத்தர முடியும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அந்த அவர்களுக்கான அந்த காசோலை இன்று வரையும் மாற்றப்படவில்லை, 1 மாதமாகி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு தகவல் வந்திருக்கிறது என்னன்னு சொன்னால் 23ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த காசோலை மாற்றத்தக்க வகையிலே அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்றால் தேர்தலை மையமாக கொண்டு மிக மோசடியான துஷ்பிரயோகம் மிக்க ஏமாற்றுத்தனமான அரசியல் முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது தவிர வாக்காளர்கள் மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள், அச்சத்திலே உறைந்து போயிருக்கிறார்கள். இதுதான் உண்மை நிலைவரம். இங்கிருக்கின்ற வாக்காளர்களாலோ வேட்பாளர்களாலோ கூட, சில வேட்பாளர்களால் கூட பகிரங்கமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இப்பொழுது இந்த மண்ணிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே பணியில் ஈடுபட்டிருக்கின்றவர்களுடைய விவரங்கள் எல்லாம் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த தேர்தல் முடிந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதாக சில பிரிவினுடைய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக கூட மக்கள் தெரிவிக்கின்றார்கள். அவ்வாறு இந்த மக்கள் மிகவும் அச்சுறுத்தப்பட்டு ஒரு அரசு தரப்பினுடைய துஷ்பிரயோகத்தோடு
இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய துஷ்பிரயோகம் அரசு துஷ்பிரயோகத்தை விட மிக அதிகரித்த வகையில் தான் இந்த மண்ணிலே காணப்படுகின்றது. உண்மையில் அவர்கள் இந்த மக்களை ஒரு மக்களாகவே பார்க்காமல் ஒரு வெறும் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு சிறிய இந்த நகர சபையை அல்லது பிரதேச சபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக மோசடியான ஒரு அதிகரிக்கத்தக்க செயல்களில் ஈடுபட்டுத்தான் இந்த மண்ணிலே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் பொதுவாக இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்ற நிலையிலே இது குறித்து நீங்கள் என்ன சர்வதேச, அதாவது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கோ அல்லது அங்குள்ள நிலைமைகளுக்கோ இவற்றை கொண்டு வந்தீர்களா, அல்லது தேர்தல் கண்காணிப்பு நிறுவனங்களோடு எவ்வாறு இந்த விடயங்களை முறைப்பாடாக தெரிவிக்கின்றீர்கள்? அடுத்ததாக இவ்வாறான கெடுபிடிகள் நிறைந்த தேர்தலிலே மக்களை மிரட்டுகின்ற நீங்கள் கூறிய அவலத்தையும் தொகுத்து பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெல்லுமா என்ற கேள்வி கூட உங்களுக்கு எழவில்லையா? நிச்சயமாக இந்த தேர்தல் நீதியாக நடைபெறுமாக இருந்தால் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இங்கே தேர்தல் கண்காணிப்புகளிலே ஈடுபட்டிருக்கின்றவர்கள் ஈடுபடுத்தப்படுவார்களாக இருந்தால் உண்மையிலேயே அமோக வெற்றியை இந்த மண்ணிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றுக் கொள்ளும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றிலே பல தடவைகளிலே மோசடியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே யாழ்ப்பாணத்தினுடைய உதவி தேர்தல் ஆணையாளராக இருந்தவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். 200 தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான அதிகாரிகள் கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டங்களுக்கு புறம்பாக தென்பகுதிகளிலே இருந்து தேர்தல் கடமைகளுக்காக இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போதும், இந்த மண்ணிலே இறக்கப்பட்டிருக்கின்ற புதிய முகங்களை வைத்து பார்க்கின்ற போதும் இந்த மண்ணிலே அநீதியான ஒரு தேர்தல் நிகழக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம். இருந்த போதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை சர்வதேச கண்காணிப்பாளர்களை இந்த தேர்தலிலே அனுமதிக்குமாறு கோரியிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மட்டத்திலே கெபே எனப்படுகின்ற தேர்தல் கண்காணிப்பு அமைப்போடும் தத்ரல் எனப்படுகின்ற தேர்தல் கண்காணிப்பு அமைப்போடும் தேர்தல் ஆணையாளரால் யாழ் மாவட்டத்திலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற தேர்தல் முறைப்பாட்டு செயலகத்தோடும் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறைப்பாடுகளையும் நாங்கள் உடனடியாக அவர்களுக்கு கொடுக்கின்றோம். போலீசார் மிகவும் இந்த விடயத்திலே ஓரளவுக்காவது நீதியாக நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் ராணுவம் சம்பந்தப்படுகின்ற விடயங்களை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் இங்கிருக்கின்ற பரிதாபகரமான நிலைமை.